ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஏறினே இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. ஆமாங்க, அவர் நடிக்க போற படம் மிகப்பெரிய டைரக்டரோட படம் தான். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் யார் நடிக்க வேண்டியதுன்னா நம்ம சூர்யா தான் நடிக்க வேண்டியது. புறநானூறுன்ற படத்துல அவர் நடிக்க வேண்டியது. பட் ஆனா அது மிஸ் ஆயிட்டு சிவகார்த்திகேயன் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தோட பட்ஜெட்டை கேட்டீங்கன்னா பயங்கரமான பட்ஜெட்டுங்க. அதாவது இவர் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அமர் ஒரு பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இப்போ சுதா கங்குரா சைன் அப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் அவங்க எடுத்தாலே இன்னும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். நல்ல கதை அம்சங்கள் கூடிய படம் தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவகார்த்திகேயன் கூட யார் நடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் நடிக்கிறாரு, அதர்வாவும் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலாவும் நடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்பெஷலான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஜெயம் ரவி ஒரு சீனியர் ஹீரோ. அவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ஒரு கிளாப் இருக்கும். அந்த கிளாப்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கும், அப்புறம் தான் அதர்வா பேர் இருக்கும். அதாவது 3 பேருமே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கும் அளவுல இங்க பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதா இருந்தாலும் சீனியருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. பட் ஜெயம் ரவிக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு மல்டிபிள் ரோல்னால எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் ஹையா இருக்கும். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜி பிரகாஷ் சொன்னாலே போதுங்க. அவர் மியூசிக்ல விளையாடுறவர். படம் தான் அவர் நடிக்கிறது சரி இருக்காது. பட் ஆனா மியூசிக்ல எல்லாம் பின்னி படல எடுத்துருவாருன்னு சொல்லாங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடக்கூடியவர் தான். இந்த படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள வந்துச்சுங்க. ரசிகர்கள்லாம் இப்பவே அந்த படத்தை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லாங்க. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா டாங் பிக்சர்ஸ். இவங்க இட்லி கடை தனுஷ் படம் டைரக்ஷன் பண்றாரு இல்லையா. ஸோ அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் தான் இப்போ செகண்ட் ப்ரொடக்ஷனா சிவகார்த்திகேயனுடைய படம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா இது கூட பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸும் டியூலா பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் எப்படியோங்க படம் கன்ஃபார்மா இந்த படம் பூஜை போடுறதுக்கு முன்னாடியே ஹிட்னு தான் சொல்லணும். ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி டேரக்டருங்க. சுதா கங்குரா பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க இறுதி சுற்று படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சூரரை போற்று படம் எடுத்திருக்காங்க. இந்த 2 படம் போதுங்க பேசுறதுக்கு. அதாவது ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்களம் இருக்கும். பட் ஆனா ட்ரூ ஸ்டோரியும் இருக்கும். ஏன்னா உங்க ஆடியன்ஸை ஒரு என்கேஜ் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே வேணும்னா நீங்க கண்டிப்பா சுதா கங்குரா படம் பார்க்கலாம்னு சொல்லாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு நினைச்சாலே நம்மளுக்கே ஒரு எப்படின்னா என்னடா அது மனுஷன் இப்படிலாம் பண்றாப்புலையே. படங்கள் எல்லாமே கரெக்டான லெவல்ல தேர்ந்தெடுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிராஃபை ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 படம் பாத்தீங்கன்னா வெறும் காமெடியே போயிட்டு வரும். வெறும் காமெடி மட்டும் தான் இருக்கும். படத்துல பாத்தீங்கன்னா சூரிய ஒரு முக்கியமான கேரக்டர்ல இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா இவர் நடிச்சுட்டு இருக்காரு, என்ன இது வேற கதையெல்லாம் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டவங்களுக்குலாம் பக்காவா பதில் சொல்லியிருக்கு. ஏன்னா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் யாருன்றது காட்டுறதுக்காக இந்த உடம்பாளர்லயும் சரி, டான்ஸ்லயும் சரி, நடிப்புலயும் சரி, ஆக்ஷன்லயும் சரி, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஷட்லான ஒரு ஆக்டிங் இருக்கும் மெரினா படத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காமெடியில அப்படியே வராரு, சும்மா சண்டை காட்சிகள் வராரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அந்த டேரக்டர்லாம் சும்மாவேலாம் எடுக்க மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா தானே இவங்கலாம் முன்னாடி எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காருன்னு சொல்லலாங்க. ஜெயம் ரவிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் அமையும் நான் விரும்புகிறேன். ஏன்னா ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா முந்தைய படங்கள்லாம் சரியாவே போல. அவர் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ராப்ளமும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ படத்துலேயே ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பிச்சு. இந்த மாதிரி ஒரு ஏன் இப்படி பண்றாரு, என்னடா படத்தில் நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் வந்துச்சு. பட் ஆனால் இதுல கண்டிப்பாக படத்தின் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல அதர்வாவும் பாத்தீங்கன்னா நீங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு டைம் தான் சரியில்லை. பட் ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டர். அதர்வான்றது அவங்க அப்பாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், முரளி சாரு. அவர் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இவரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி நல்ல நல்ல படங்கள் கொடுத்திருந்தாரு. பட் ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா அவர் படமும் ஓடல. பட் ஆனா சுதா கங்குரா படத்துல நடிக்க போறாரு. அவங்க படம் மூலியமா இவங்க ஜெயம் ரவிக்கும் சரி, அதர்வாக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவா அமையணுன்றத ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் மூலியமா நான் கேட்டேன். இதுக்கு கட் பண்ணி முக்கியமான ஒரு அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா குட் பேட் அக்லி ராப் அப் ஆயிடுச்சுங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மே மாசம் 1ஆம் தேதி கன்ஃபார்ம் தலை பிறந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே போல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு விடாமுயற்சி வருது. நம்மளுக்கு ஜனவரி மாசம் படம் நம்மளுது, பிப்ரவரி மார்ச் அதுவும் கூட திருப்பி மே நம்மளுக்கு தான் வரும். ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லா
அஜித்தே அதுன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம தலை ஃபேன்ஸ் வந்து ஒண்ணு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்து எது விட்டாலும் ஒன்னு கண்டுபிடிச்சு போட்டுறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அழகே கடவுளே அழகே கடவுளேன்னு ஒண்ணு வந்து ஹேஷ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணி இது ஒரு ட்ரெண்ட் ஆகினே இருக்குன்னு சொன்னாங்க. இதையும் வேணான்னு சொல்றாரு. இதுக்கும் ஒண்ணு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம தலை ஃபேன்ஸ்.